இந்த நேரத்துல வந்து நீங்க அட்லியை பற்றி பேச வந்து அவசியம் எனக்கு அவசியம் இருக்கு. சொல்றாரு இருக்கு. என்ன சொல்றாரு, நான் அட்லியை பத்தியும் பேசுவேன் சட்னியை பத்தி பேசுவேன். ஆமா, எஸ். இது என்ன பேச்சு? இல்ல தப்பு சொல்லல. இது ஏன்னா என்ன பேச்சு? அதுதான் அட்லியை பத்தி அதுதான் பேசுவேன், சட்னியை நான் பத்தி நான் விளக்கம் சொல்றேங்க. பேசுவேன். இட்லியை பத்தி பேசுவேன். அதான் ஆமா. அது மேகதாது அணைனா என்னன்னு தெரியும் தெரியும் தெரியணும். அவருக்கு தெரியும். அதெல்லாம் தெரியாம உட்கார்ந்திருக்காரு முதலமைச்சர். அதுக்காக சொல்லி கொடுக்கணும்ன்ற அதுக்கு ஒரு ட்ரைனிங் ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். முதலமைச்சர் விஜய்க்கு வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுல ஸ்கிரிப்ட் வேணும். ஆனா அவருக்கு தெரியும். ஏதாவது இருந்தா தானே பேச முடியும். சும்மாலாம் பேச முடியாது. நாங்கலாம் நல்லாட்சி இருக்கிறது நீங்க தான் சொல்றீங்க. நல்லாட்சி நாடே சொல்லுது. அது கல்லாட்சியா இருக்கு. கல்லாட்சியா உங்க பார்வையில இல்ல ஆஹா உங்க பார்வை உங்க கள்ள பார்வையில தெரியுது. கள்ள பார்வையில இவர்தான் முத முறையா போய் பிரதமரை பாக்குறாரா? இதுக்கு முன்னாடி இந்த அமைச்சர் முதலமைச்சர்கள் யாருமே பார்த்தது நீங்க 5 வருஷம் எத்தனை முறை பாத்திருக்கீங்க மக்களுக்காக? இவர் மக்களுக்காக போறாரு. மத்திய அரசு கதவை தட்டினால் திறக்கப்படும், கேட்டால் கொடுக்கப்படும். அதனாலதான் அர்லேக்கர் வந்து அதனாலதான் அந்த உரையில வந்து அனுசரிச்சு போறாரு. கூட பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், அரசியல் ஆலோசகர் ராஜபாளையம் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் சபை குறிப்புகள்லாம் நல்லா தெரிஞ்சவர், சபையோட மரபுகள்லாம் நல்லா அறிஞ்சவர். அவர் பேசுகிற சம்பந்தம் இல்லாமல் அட்லியை பிடிச்சி இழுத்து நீங்கள் பேசி பெரிய வம்பாய் சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் அதுக்கு கேட்குறாங்க, விளக்கம் கேட்குறாரு யார்? ராஜமோகன். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அட்லியை பற்றி பேச வந்து அவசியம் எனக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் அட்லியை பத்தியும் பேசுவேன், சட்னியை பத்தி பேசுவேன். ஆமா, எஸ். இது என்ன பேச்சு? இல்ல தப்பு சொல்லல. என்ன நான் விளக்கம் சொல்றேங்க. இட்லியை பத்தி பேசுவேன். அதான் ஆமா, அதான் விளக்கம் சொல்றேன். சிவசங்கர் வந்து எதுக்காக சொல்றாருன்னா, அவர் வந்து அட்லி படம் வந்து ஒரு படம் விஜயை வச்சு படம் பண்றாரு அட்லி. அதுல வந்து என்ன செய்யறாருன்னா, பல படங்கள் வந்து எடுத்து காட்சிகள் எடுத்து ஒட்டி வெட்டி ஒரு கலப்படமா ஒரு சாதம் மாதிரி எல்லா வீட்டு சாதமும் சேர்ந்தா மொத்தமா அப்படி இருக்கும். அது யார் வச்சிருப்பாங்களோ அது மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுற கொஞ்சம் கேளுங்க சொல்லி பிரச்சனை. அதுதான் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என்னத்துக்காக சொல்ல வர்றாரு அப்படின்னா, பல இடத்துல வெட்டி ஒட்டி எல்லாம் ஒரு பண்றீங்கன்னா எதுக்காக சொல்றீங்கன்னா, திமுக திட்டங்களை எடுத்து எல்லா திட்டங்களும் எடுத்துட்டு வந்து நீங்க அங்கங்க எடுத்து உங்க திட்டங்கிற மாதிரி வச்சுக்கிறீங்க. அப்படி ஒட்டி வேலை பார்க்காதீங்க. உங்க சொந்த வேலையை சொந்த பணியை நீங்க செய்யுங்க. இப்போ அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க. 91 முதன்முறையாக ஒரு மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி 2001 முதல் தொற்று குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இவங்க வந்து தமிழ் முதல்வன் திட்டத்திலேருந்து எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போது இலவச மகளிர் பேருந்து, 1000 ரூபாய் உதவித்தொகை, இது மாதிரி புதுசாக ஒரு கொண்டு வாங்க. இது மாதிரி ஏற்கனவே நடந்த திட்டங்களை இது அம்மா காலத்தில் நடந்ததை, ஐயா காலத்தில் நடந்ததை, எம்ஜிஆர் காலத்தில் நடந்ததை, ஸ்டாலின் காலத்தில் நடந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக ஒட்டு போட்ட சட்டையை நீங்கள் போட்டு தெரியாதீங்க. அது மாதிரி அட்லி படம் மாதிரி இருக்குது உங்கள் விவகாரம், உங்கள் நடவடிக்கை, உங்களுடைய செயல்பாடு, அப்படி அமைதியாக இருக்கிற உங்களுடைய நடைமுறை அப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். ரைட்டா? அதனால தான் அட்லி படத்தை சொல்கிறாரு. உடனே ராஜ்மோகன் சொல்கிறாரு, அட்லி படத்தை வந்து எதுக்கு சொல்கிறீங்க? அட்லி படத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா நீ வந்து அவர் நடிகர்கள்லேருந்து இன்னும் முதலமைச்சராகவே மாறல அவர். ஏன்னா திருச்சியில் மாறிட்டாரு, உட்காந்துருக்காரு. அதனால தான் திருச்சியில் பேசும்போது அப்படி பேசுகிறாரு. ஏன்னா நான் கவர்ச்சி அப்படின்னு பேசுகிறாரு. இதெல்லாம் அதை பேசிட்டோம். கொஞ்சம் கேளுங்க, அதெல்லாம் சொல்ல வரல. ஆனால் சட்டப்பேரவையில் வந்து நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுறதுங்க ஒரு மேகதாது ஆலை தீர்மானம். அதுக்கு வந்து யாரும் எதுவும் சொல்லலை. அது வந்து இதுக்கு முன்னாடி இந்த வரலாறுகளை சொல்லியாச்சு. அதனால் நாங்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அதில் பாஜகவும் அமமுகவும் செயல்படலை, பேசலை, அதை பற்றி பேசலை. காங்கிரஸ் கூட பேசலை, அது குறித்து பேசல. ஆனா இவங்க காங்கிரஸ் வந்து அது செஞ்சு தான் எடுப்பாங்க. அது திமுக காலத்திலே இருந்துச்சு, அதிமுக காலத்துல இருந்துச்சு, எல்லா காலத்திலையும் எடுத்தாங்க. ஆனா நான் சொல்றேன், அங்க வந்து இதுக்கு முன்னாடி ஏன் நீங்கள் செய்யலை? நீங்கள் வந்து இப்போ சொல்லலாம், காங்கிரஸ் ஆட்சி தானே இங்கே நடக்குது, ஏன் அவங்கள்ட்ட நீங்கள் பேச முடியாது, ராகுல் காந்திட்ட பேச வேண்டியது தானே? அப்படிலாம் பேச முடியாது. அது பேச முடியாது. ஏன்னா திமுக காலத்திலையும் பேச முடியாது, முறை இல்லை, பேசவும் முடியாது. எப்படி பேசுவாங்க தான் சொல்ல வரேன். அது அரசியல் நாகரிகம் இல்லை, அது அரசியல் ராஜாங்க ரீதியாக பேசுறது வேற. அதாவது நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதோ அது மாதிரியா வேற, அதுக்கு சம்மந்தப்படுத்தலை. அது எம்ஜிஆர் குண்டு பேசினாங்கல்ல, அதே மாதிரி பேசுகிற சூழல் வரும் சார்.
அது இல்ல அது எம்ஜிஆர் குண்டுரை பேசுனாங்க பாருங்க. இவர் முதல்ல மேகதாது அணைனா என்னன்னு தெரியும் சார். தெரியணும். அவருக்கு தெரியும். அதெல்லாம் தெரியாம உட்கார்ந்திருக்காரு முதலமைச்சர். அதுக்காக சொல்லி கொடுக்கணும். அவர் அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். முதலமைச்சர் விஜய்க்கு வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல ஸ்கிரிப்ட் வேணும். ஆனா அவருக்கு தெரியும். இருந்தா தாங்க பேச முடியும். சும்மாலாம் பேச முடியாது. நாங்க ஆன் கேமரானா பேசிடுவோம். 2009 இருந்து மக்கள் இயக்கமா இருக்கிறவரு எல்லா வரலாறு மக்கள் இயக்கமா இருந்தவர் தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. மக்கள் இயக்கமா இருந்தவர் தான் மாறாம இன்னமும் அதே மோட்ல இருக்காரு. பழைய நடிகர் மோட்ல இருந்து முதலமைச்சர் மோடுக்கு மாறலங்கிறது தான் பிரச்சனையே. இப்போ பாத்தீங்கன்னா நல்லாட்சி பண்ணிட்டு இருக்காரு. அது சரி இல்ல நல்லாட்சி இருக்கிறது நீங்க தான் சொல்றீங்க. நல்லாட்சி நாடே சொல்லுது. அது கல்லாட்சியா இருக்கு. கல்லாட்சி உங்க பார்வையில இல்ல உங்க பார்வை உங்க கள்ள பார்வையில தெரியுது. உங்க கள்ள பார்வையில நீங்க என்ன நடந்துகிட்டே இருக்கு. நீங்க எதை மாத்துனீங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் மாத்திட்டு தான் சார். ஒண்ணு சொல்லுங்க. மாத்திட்டீங்க அப்படி சொல்லுங்க. அது இல்ல சும்மா மாறிதான் இருக்கு. 717 கடை மூடியாச்சு. அத கடையை மூடினது மட்டும் இல்ல, அது 500 கடை ஆகும். சாதனை அது. திமுக பீரியட்லயும் மூடினாங்க. ஜெயலலிதா பீரியட்லயும் மூடினாங்க சார். ஆமாங்க அவ்வளவுதான் சார். இது வரையும் மூடிருக்காங்களா சொல்லுங்க. இதே மாதிரி தான் மூடினாங்க. எல்லாம் இவங்க 717 கடை மூடினாங்க, 500 கடை மூடினாங்க, அவங்க 500 கடை மூடினாங்க. அதேதான் நீங்க வேற இடத்துல திறந்துக்கிட்டீங்க. வேற 717 கடை மூணு மட்டும் இல்ல, சந்து போந்து எல்லா கடையும் மூடிருக்காங்க. வேற நீங்க வந்து 500 கடையை திறந்து விட்டு சந்து கடை திறந்து விட்டீங்க. சந்து கடை நீங்களும் திறந்து விட்டு வேலை பாக்குறீங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஆதாரம் வீடியோ பேசிட்டு இருக்காங்க. அவங்க போட்டுருக்காங்க. இந்த பக்கம் முன்னால மூடி இருக்கு, பின்னாடி விட்டு கொடுக்குறாங்க. அது மாதிரி அதெல்லாம் இப்ப முழுக்க எல்லாத்தையும் வந்து நடவடிக்கை எடுத்தாச்சு சார். அதுதான் நீங்க 717 போட்டிருந்தீங்களா, ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்களா, அதுல 717க்கு மேல இருக்கு நம்பரே. மொத்தமா கூட்டி பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லி அது ஒரு மீம் போச்சு. இதெல்லாம் அது ஒரு மீம் போச்சு. அரசியல் மீதான அவதூறு இல்ல, அது ஒரு மீம் போச்சுன்னு தான் சொல்றேன். அதாவது மீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய போகும் சார். மீம் இல்ல, அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க தெரியல, நடவடிக்கை எடுக்க முடியல. உங்களால எதையுமே வந்து ஒரு ஆணித்தரமா ஸ்திரமா செய்ய முடியல அப்படிங்கறதான் இந்த குற்றச்சாட்டு. அதெல்லாம் உறுதியா இருக்காரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உறுதியான அவர் மட்டும் தாங்க இருக்காரு. நீங்க டெல்லிக்கு போயிட்டு இங்க பாருங்க, பிரதமரை பார்த்து கம்பீரமா வந்து எல்லா கோரிக்கை வந்தாரோ. இவர்தான் முறையா போய் பிரதமரை பாக்குறாரா? இதுக்கு முன்னாடி இந்த அமைச்சர் முதலமைச்சர் யாருமே பார்த்தது. நீங்க 5 வருஷம் பாத்திருக்கீங்க மக்களுக்காக. இவர் மக்களுக்காக போறாரு. மக்களுக்காக தான் போறாங்க. நிதி ஆயோக்ல வந்து எத்தனை டைம் தமிழ்நாடு போய் பார்க்கவே இல்லை. மாநில அரசு மத்திய அரசு கதவை தட்டினால் திறக்கப்படும், கேட்டால் கொடுக்கப்படும். அதனாலதான் அர்லேக்கர் வந்து அதனாலதான் அந்த உரையில வந்து அனுசரிச்சு போறாரு. பிஜேபி கூட தாவேகா கூட்டணியில் இருக்குங்கிறது ஒரு விஷயம் முக்கியமா. நீங்க எப்படி வந்து முன்னாள் கவர்னர் ஆர்.என். ரவியை வந்து எப்படி பயன்படுத்துறீங்களோ அது போல இன்னைக்கு பேசுறாரு. அதுல என்ன பேசுறாரு? மத்திய அரசை வந்து எச்சரிக்கை விதமா அந்த ஆளுநர் உரையில இங்க பாருங்க, அது எல்லாரும் படிக்கிறதா. விஜய் வந்து எவ்வளவு பெரிய சாமர்த்தியமா பண்றாரு பாருங்க. இதுக்கு முன்னாடி படிச்சதா ஆர்.என். ரவி எங்க படிச்சிருக்காரு? ஐயோ, ஆர்.என். ரவி படிக்கல சொல்லுங்க. ஆர்.என். ரவிக்கும் இவங்க திமுக வந்து ஆகலையே. இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், மத்திய அரசை வந்து எப்படி மத்திய அரசு வந்து ஒரு கவர்னர் வந்து எப்ப சார் அது உரையில இல்ல, அது விஷயம், அது ரூலுங்க. நீங்க பேசலையே, பேச மாட்டாரு. அவர் பிஜேபி காரர் பேச மாட்டாரு. இவர் பிஜேபி தான். இவர் பிஜேபி காரருக்கா இல்ல, இவர் பிஜேபி காரர் தான். இவர் பேசுறாரு. இவர் வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான். கவர்னர் வந்து எப்பவுமே இருக்கல. ரவி வந்து கவர்னர் பாத்தீங்கன்னா தமிழக அரசின் குரலாக ஒலித்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி கவர்னர் பார்த்ததே இல்ல. நீங்க ஆர்.என். ரவி தவிர வேற யாரையும் பார்க்கல. எல்லா கவர்னர் அப்படிதான் பேசுவாங்க. உங்களுக்கு எல்லா கவர்னர் அப்படிதான் பேசுவாங்க. என்ன கொடுத்தாங்களோ கலைஞர் பீரியட்ல இருந்து அம்மா பீரியட்ல இருந்து ஆர்.என். ரவி பேசாம இருந்தனாலதான் யாரு ஆர்.என். ரவி. ஆமாங்க, அது ஏன் பேசல, இப்ப பேச சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு பேச அதான் சொல்றேன். பிஜேபி கூட கூட்டணி இருக்கீங்க. தாவேகா வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கு. பிஜேபி வேற மத்திய அரசு வேற, நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் சொல்றேன். நீங்க இப்ப பிஜேபி கவர்னர் இருக்கீங்க. பிஜேபி கவர்னர். ஆமா, அப்ப அவர் பிஜேபி கூட இருக்காரு. பேசுறது சொல்றது கேக்குறாரு. பிஜேபி தானே. ஆமா, அதனால தான் சொல்றேன் ரெண்டு பேரும். இல்ல அரசு வந்து கவர்னர் வந்து பிஜேபி கவர்னர் கிடையாது. கவர்னர் ஆயிட்டாலே பிஜேபி கிடையாது. அவர் எந்த கட்சியுமே கிடையாது. அவர் வந்து கவர்னர் ஆயிட்டாலும் கவர்னர் மத்திய அரசு இருந்தாலும் பிஜேபி இல்ல. பிஜேபி இல்ல, அதான் கவர்னர். ஆமா, சபாநாயகர் தான். முன்னாள் பிஜேபி சொல்றேன். அதான் முன்னாள் பிஜேபி இருக்கலாம். ஆனா முதல்ல ஒரு ரூல் என்னன்னா, கவர்னர் வந்து என்ன கொடுத்தாங்களோ அதை வாசிக்கணுங்கிறதா ரப்பர் ஸ்டாம்பார அப்படிங்கிறத. அந்த மரபை உடைத்தவர் தான் ஆர்.என். ரவி போன்றவர், சென்னாரெட்டி போன்றவங்க எல்லாம் பிரச்சனை. அந்த மரபெல்லாம் உடைச்சாங்க. ஆமா, அதான் இப்ப வந்து உடைக்கல. ஏன்னா இவர் வந்து கூட்டணியில இருக்காரு. இவர் சொல்றத கேட்கிறாரு. இந்த ஆட்சி வந்து சரியா இருக்கு சார், எதுக்கு உடைக்கணும்?
இல்ல, நல்லா இருக்குன்னா அதான் நல்லா இருக்கு சார், எதுக்கு உடைக்கணும்? அதான் கூட பிஜேபி கூட கை கோர்த்துக்கிறீங்களே, அதனால அது சரியா மக்கள் நலனுக்காக கை கொடுத்துருக்காங்க. ஆனா ஆனா மக்கள் நலனுக்காக. ஆனா என்னமா காங்கிரஸ் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க வந்து பிஜேபியோட கை கோர்த்தா பிஜேபி இப்படி காசு தரும், அதான் பிரச்சனை இப்போ. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. ஆமா, அது அதெல்லாம் தெளிவுபடுத்திட்டேன். அது ஒரு பேச்சு போய்கிட்டே இருக்கு. பாப்போம், பேசலாம். அடுத்தடுத்த கட்டத்துல பேசுவோம். இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து சிவசங்கர் இந்த மேல நடந்துகிட்டது இதெல்லாம் எப்படி எதிரொலிக்கும்? எதிரொலிக்கல. அது உண்மையை சொல்றாரு. சிவசங்கர் வந்து உண்மையை சொல்றாரு. இட்லியை பேசினாலும் சட்னியை பேசினாலும் சட்னி தான், இட்லி தான். முன்னாள் அமைச்சர் பேசுற பேச்சு அது. ஆமா, நீங்க பேசுறது எனக்கு வாயில நல்லா வந்துடும் பேசுறது முதலமைச்சர் பேசுற பேச்சாது. எது? ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சாது. மக்கள் மீது அக்கறை கொண்டு பேசுறாரு, ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. நீங்க பேசினா சந்தனா, நான் இவரு பேசினா மட்டும் தவறானதா? என்ன பேசுறீங்க நீங்க? சபையில பேசலாம். முதலமைச்சர் வந்து எங்க பேசினாரு? ஏய், சட்டப்பேரவையில பேசுறாரு. சபையிலையும் தாங்க சொல்றேன். சபையிலையும் தான் நீங்க சட்டப்பேரவை மரபுன்னு ஒண்ணு இருக்கு. மரபு மட்டும்தான் நீங்க அப்படி இல்லைன்னா நீங்க அவை குறிப்பில் நீக்க போறாரு. அவை குறிப்பில் சரியா இல்லைன்னா நீக்க போறாரு. சரியா இருக்கிறதுனால பேசாம வச்சிருக்காங்க. அது சரியா இருக்கிறதுனால தான் பேசாம இருக்காரு சபாநாயகர். அது சபாநாயகருக்கு தெரியும்ல எதை நீக்கணும், எதை நீக்கக்கூடாதுன்னு. அப்ப இது நீக்கக்கூடியது இல்லை, இது இருக்கக்கூடியது. சபாநாயகர் இவர் பேசின பேச்சு சபாநாயகருக்கு பிடிச்சிருக்கு, அதனால இருக்கட்டும் விட்டுருக்காரு. ஆஷின் பேசினது முதலமைச்சர் வந்து பேச மாட்டாரு. ஆமா, உண்மையை பேசும்போது அவங்க என்ன பேச்சு? அப்ப அடிக்க வருவீங்க. ஆஷின் பேசினா முதலமைச்சருக்கு பேச தெரியாது, வாய் வச்சிருக்க, வாயில அடிக்கலாம் வரல. இந்த மாதிரி பேசாதீங்க சொல்ல வர்றாரு யார்? தாமு எதுக்கு அவர் இடத்துல உட்காந்து சொல்லலாம். அவசியம் இல்ல சார், முதலமைச்சர் பார்த்து பேசாதீங்க சார் சொல்றாரு, கேட்கவே இல்ல. அதுக்கு நகர்ந்து வராரு. எதுக்கு நகர்ந்து வராரு? அவர் சீட்ல உட்காந்து ஆஷினை பார்த்து இழுத்து மூடிட்டாங்க. வெளியே போகும்போது என்ன சொல்றாரு? இருக்கும்போது எதுக்கு பேசுறீங்க? வேற ஒன்னும் தப்பா சொல்லி அவரு. சரி, பார்க்கலாம். சட்டப்பேரவை நிகழ்வுகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் நிறைய இது மாதிரி காமெடிகள்லாம் நடக்க தான் செய்யும். காமெடி இல்ல இது. இல்ல, உங்களை பொறுத்தவரை அது அப்படிதான் தெரியும். இந்த மக்களுடைய வரி பணத்துல சட்டசபையை வந்து நல்ல விதமா வரி பணத்துல ஒழுக்கமா நடத்துறதுக்கான வேலைகளை நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் செய்வார். திமுக எம்எல்ஏக்கள் நல்லா பயிற்சி கொடுத்து அனுப்புங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மிக உங்களுக்கு கொடுத்த பயிற்சியில் நீங்க நல்ல சமமா பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.